9 நாட்கள் முடிவுல விஷால் அவர்களோட மதகஜராஜா திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த பேச போகிறோம். ஸோ முதல் நாள் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு, அடுத்தடுத்த நாட்கள் எவ்வளவு வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த பேசிடலாம். விஷால் அவர்களோட மதகஜராஜா திரைப்படத்துக்கு பெருமளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சான்னு கேட்டால் எஸ் வந்து இருந்துச்சு. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் ரிலீஸ் ஆனது. எதிர்பார்ப்பு இருந்தது. சந்தானம் அவர்களோட காமெடி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட எதிர்பார்ப்பை ட்ரிபிள் மடங்கு வந்து மதகஜராஜா வந்து பூர்த்தி செய்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. முதல் நாள் வந்து இந்த திரைப்படம் 3 கோடியும், 2வது நாள் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டான கலெக்ஷன் 3 கோடியும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. 3வது நாள் வந்து 4.8 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் 4வது நாள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 15 கோடி ரூபாய்க்கு மேல் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. இது ஹியூஜ் நம்பர் ஆஃப் வசூலாக பார்க்கப்பட்டது. கரெக்டாக ஒரு வாரம் முடிவில் இந்த திரைப்படம் 25.3 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து வெறும் வந்து 13 கோடி தான். ஆனால் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு வாரத்தில் 25 கோடி. அதுக்கப்புறமா வந்து 8 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 40.5 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது உலகம் முழுவதும். இது ஹியூஜ் நம்பர் ஆஃப் வசூலாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா நேற்று 9வது நாள் வசூல். ஸோ வந்து திங்கட்கிழமை, அதனால் வந்து வசூல் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையை விட திங்கட்கிழமை வசூல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 4.7 கோடி ரூபாய் வந்து திங்கட்கிழமை வசூல் சாதனை வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதனால் வந்து இது வரைக்குமே மதகஜராஜா திரைப்படம் 45 கோடிக்கு மேல் வசூல் சாதனை பண்ணியிருக்கு.